முதல்ல திரு ஸ்டாலின் அவர்கள் அவரோட கட்சியில இருந்து விலகினாலே அந்த கட்சிக்கு ஓரளவு ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். எடப்பாடி அந்த கட்சியில இருந்து விலகினாலே இந்த கட்சி ஓரளவு காப்பாத்து. குருநாதா, என்ன குருநாதா உங்களுக்கு புது ஐட்டம் அறிஞ்சிருக்கா? அவங்க அந்த கட்சிக்கு கடைசி ஏதாவது நல்லது செய்யணும்னு நினைச்சாங்க, அந்த கட்சியை காப்பாற்ற நினைச்சாங்க. திரு ஸ்டாலின் அவர்கள் குடும்பமும் அங்கிருந்து விலக வேண்டும். திரு எடப்பாடியும் அவர் குடும்பம் விலகினாலே அந்த கட்சிக்கு ஏதாவது நல்லது செய்ய முடியும். நேற்று நிர்மல் குமார் அவர்கள் வாய்க்கிழிய பேசுகிறாரே, எங்களுடைய தலைவர் அரசியலில் இருந்து ஒதுங்க வேண்டும் என்று ஒவ்வொரு கட்சியாக ஒதுங்கி வந்தவர் தான் நிர்மல் குமார். சனியை தடவோட ஆரம்பிச்சிருச்சே, நீ பொட்டு வச்சு பூ வைக்காம போகாதையா. ஒரே கட்சியில் இருக்கக்கூடிய தகுதி படைத்தவர் என்பதும் அரசியல் புனிதர் அல்ல. பாஜகவிலிருந்து, அதிமுகவிலிருந்து, அமமுகவிலிருந்து பெருசா போய்கிட்டு இருக்கு. கடைசியாக இன்றைக்கு தஞ்சம் புகுந்து தாவேக்காவில் வந்திருக்கிற திரு நிர்மல் குமார் அவர்கள் எல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது நீங்கள் குற்றம் சுமத்துவீர்களே ஆனால், இது போன்ற தவறான செய்திகளை பரப்புவீர்களே ஆனால் எங்களுடைய முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவருடைய திரைக்கதை வசனம் தான் எனக்கு ஞாபகத்திற்கு வருகிறது. எனக்கு என்ன தெரியும்? அரண்மனை நாயே அடக்குடா உன் வாயே. காலத்துல சொன்னேன் நல்ல முறையில் நடப்பாங்க, அப்படியாவது நியாயமா நடத்துவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தேன். அப்படி நடத்தல, எங்களை நாகரிகமா நடத்தல, கட்சி தொண்டர்கள் எல்லாரும் புண்பட்டு போனாங்க. அதனால இந்த முடிவுக்கு கேடு கேட்ட கேரக்டர் ஊடு கட்டி அடிக்கலாம். கொஞ்சம் பழைய பத்திரிகைகளா படிக்கிற பழக்கம் உங்களுக்கு உண்டா? சாரி, எனக்கு தெரியாது. முதலில் மேகதாட்டுவை எதிர்த்து 2012 1000 பேரை திரட்டிக் கொண்டு கர்நாடகா எல்லையில் போய் போராட்டம் நடத்தியது என் தலைமையிலே மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம். இந்த சென்டிமெண்ட் சொல்லியே இவன் எஸ்கேப் ஆகுறான்டா. போடா முடியும். ரெண்டு பேர் காணாம போயிட்டாங்க. தம்பி, காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன் நானு.